மருந்தில்லாத மருத்துவம் அப்படின்றீங்க. மருந்து இல்லாமல் வெறும் காற்றை வச்சா சார் குணப்படுத்த முடியும்? இதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொன்னது. கல்லீரல் வந்து எரிக்கக்கூடிய காற்று, மண்ணீரல் வந்து வெப்பத்தை உருவாக்கக்கூடிய காற்று, பெருங்குடலுக்கு சக்தி கொண்டு போகக்கூடியது. இதில் வந்து இருக்குதுங்க 20 புள்ளி. லாஸ்ட்டாக சொன்னீங்க, எனக்கு மருந்து தேவையில்லை, எங்கள் ஃபேமிலிக்கு மருந்து தேவையில்லை, எங்கள் நண்பர்களுக்கு மருந்து தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மருந்துங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு எல்லாம் போயிட்டுருக்காங்க சார். ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாத மருத்துவம் அப்படின்றீங்க. மருந்து இல்லாமல் வெறும் காற்றை வச்சா சார் குணப்படுத்த முடியும்? இது ஒரு அருமையான கேள்வி. இப்போ இந்த நிறைய இந்த ஹைட்ராலிக் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா எதில் இயங்குதுன்னா காற்றுல தான் இயங்குது. நாம் ஒரு சின்ன பொருளை கூட தூக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் அந்த மிஷினில் வந்து சும்மா டன்னு கணக்கில் கூட மேலே தூக்குது. அப்போ அந்த காற்றுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொன்னது. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த வெறும் பையடா. அந்த விஷயத்தை வந்து அவர் அந்த காலத்தில் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. எதையெல்லாம் முன்னோர்கள் வந்து சரி என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தோம்னு வச்சுங்க, இன்றைக்கி இத்தனை மருத்துவமனைக்கு வேலை இல்லை, இத்தனை நோயாளர்களும் நாட்டில் இல்லை. இப்போ நம்ம அந்த உண்மையை புரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஒரு மாய வாழ்க்கை தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இன்னொருத்தர் போய் சொல்லும்போது அதை அப்படியே நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் மாறிடும். இந்த அக்குபஞ்சர் மேன்மைக்கு வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த காற்றில் தான் எல்லாமே இயங்குது அப்படிங்கிறது வந்துடும். காற்றோட சேர்க்கை மட்டும்தான் இந்த உலகில் ஏற்படக்கூடிய அனைத்து உருவங்களுமே. இப்போ தண்ணி இருக்குதுங்க, அந்த தண்ணி என்னென்ன காற்று சேர்ந்துருக்குது? H2O, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. இந்த 2 மூலகமும் ஒன்றா செஞ்சுன்னா உருவாகிறது தண்ணி. இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் குறிப்பிட்ட காற்றுகள் சேரும்போது அது ஒவ்வொரு மூலப்பொருட்களாக மாறுது. அந்த மூலத்தை நம்ம உடம்புக்குள்ளே அடக்கி இருக்கிறது தானுங்க நம்ம உடம்பு. பார்த்திங்கன்னா வெப்பத்தை உருவாக்கக்கூடிய காற்று, நெருப்பை உருவாக்கக்கூடிய காற்று, இந்த நெருப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு காற்று. இப்போ நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு ஒரு பெட்ரோல் பங்கில் தீ பிடிச்சிடுச்சு, நெருப்பு பற்றிட்டு எரியுது. அப்போ எரியும் போது நீங்கள் தண்ணியை கொண்டு போய் அடிச்சிங்கன்னா என்னாகு? அந்த நெருப்பு அணையாது, இன்னும் அதிகமாக எரியும். ஏன்னா தண்ணிக்கு மேலே அந்த பெட்ரோல் வந்துடும். பெட்ரோல் வந்து சுவாலை ஓவராக எரியும். அப்போ அந்த நேரத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் மருந்தாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த சிலிண்டர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். இது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயுமே எரிக்கிற காற்று, வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்று, அணைக்கிற காற்று, இந்த 3 இருக்குது. கல்லீரல் வந்து எரிக்கக்கூடிய காற்று, மண்ணீரல் வந்து வெப்பத்தை உருவாக்கக்கூடிய காற்று, பெருங்குடல் மலவாய் அப்படிங்கிறது வந்து வெப்பத்தை கட்டுப்பாட்டுக்குள், நெருப்பை வேகமாகவும் எரியாமல் அணைஞ்சும் போகாமல் பாதுகாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி. இப்படி நம்ம உடம்புக்குள்ள இந்த 3 கருவிகளும் வந்து முதன்மை. இது அதுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மை பாதுகாக்கிறதுக்காக உடம்புல இறைவன் படைக்கப்பட்டுள்ளது. அப்போ காற்று தான் நம்ம உடம்பை வந்து ஆளுது. அந்த காற்றை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்பில் ஒவ்வொரு விரல் நகத்திலிருந்து ஒவ்வொரு சக்தி பாதைகள் இருக்குது. அந்த சக்தி பாதைகளில் சின்ன சின்ன வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த வர்ம புள்ளிகளை வந்து தூண்டி விடும் பொழுது சரியாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் கூட சொல்லுவீங்க, ஒரு கரண்ட் ஒயர் இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த கையில் இன்னொரு கரண்ட் ஒயரை பிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் ஒரு பல்பு கொண்டு போய் ஜாயின் பண்ணிங்கன்னா பல்ப் எரியும். கரண்ட்லேருந்து வரத்தில் எர்த்த மெயினை பிடிச்சிட்டு எரியும். அப்போ என்ன, இது கரண்டை மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ இந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை நம்ம உடம்புல இருந்தாலுமே கூட
இப்போ இங்கே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்ப் இருக்குது. அந்த 10 பல்புக்குமே ஏதோ ஒரு இடத்துல சுவிட்ச் இருக்குது, 10 சுவிட்ச் இருக்குது. எப்படி ஒரு சுவிட்சை போட்டால் ஒரு பல்ப் எரியுது, இன்னொரு சுவிட்சை போட்டால் இன்னொரு பல்ப் எரியுது, அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயுமே இது வந்து ஒரு எடுத்துக்கிட்டால் பெருங்குடலுக்கு சக்தி கொண்டு போகக்கூடியது. இதில் வந்து இருக்குதுங்க 20 புள்ளி இருக்குது. இந்த 20 வர்ம புள்ளிகளும் 20 வகையான வேலைகளை செய்யக்கூடியதாக இறைவன் படைச்சிருக்கிறான். இப்போ நீங்கள் வந்து உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்குது, அந்த வர்ம புள்ளிக்கு நீங்கள் இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற வலியெல்லாம் குறைஞ்சி போயிடும். இங்கிருந்தால் வருது, இந்த புள்ளியை அழுத்தம் கொடுத்தா வலி குறையே. ஆனால் இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற புள்ளி குறைச்சா அந்த வலி குறையாது. அப்போ சுவிட்ச் மாறுபடுதுங்களா? இதையே ஆராய்ச்சி பண்ணி நம்ம சித்தர்கள் நமக்கு கொடுத்துக்கிறாங்க. அதை நாம் அவங்க சொன்னபடி கரெக்டாக புரிஞ்சுட்டு செஞ்சோமா எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படியே தாங்க முடியாது துடிச்சிட்டு வருவாங்க. அந்த வர்ம புள்ளிகள் தேவைக்கேற்ப, இப்போ நம்ம வந்து முகத்தில் ஏற்படக்கூடிய வலிக்கு ஒரு புள்ளி இருக்குது, அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய புள்ளிக்கு நோய்க்கு ஒரு வர்ம புள்ளி இருக்குது, கீழே காலெல்லாம் குடையுதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. இப்படி அந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் இனங்கண்டு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம். அப்போ பார்த்தீங்களா, இந்த காற்றோட இயக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை இறைவன் நம்ம உடம்புல படைச்சிருக்கிற மாதிரி அதை நாம் கரெக்டான முறையில் தூண்டி விடும் பொழுது எந்த நோய் இருந்தாலும் சரியாயிடும்.